எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதுக்கு, உங்களோட பிசினஸ்க்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவில் நீங்கள் சின்ன லெவலில் பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பெருசாக பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவரை பொறுத்து நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ன்றது வாங்கி வச்சிருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இனா என்ன அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட பேக் போனே இந்த எம்எஸ்எம்இ சுற்றி தான் இருக்கு. ஸோ நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் வந்து வளர்ந்தாதான் இந்தியாவோட எக்கனாமியும் வந்து வளரும். ஸோ அதனால இந்தியாவோட பேக் போன் எம்எஸ்எம்இ தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நம்ம கிட்ட இருந்தால் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லை அப்படின்னா நமக்கு லோன், சப்சிடி, ஸ்கீம்ஸ், டெண்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது தான் இந்த எம்எஸ்எம்இன்ற கான்செப்ட். ஸோ இதை வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து பண்ணுவாங்க. உங்களோட பிசினஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அஃபிஷியலான ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க இந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா. இதுக்கு பெருசாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். ஸோ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஏன்னா இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். என்னோட பிசினஸ் டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் எம்எஸ்எம்இ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.